திருப்பூரில் பிடிபட்ட பணத்திற்கு SBI வங்கி உரிமை கோரியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சற்று முன்னர் தான் யாரும் உரிமை கோரவில்லைன்னு தேர்தல் ஆணையம் தரப்புல கூறப்பட்டது. இப்போ என்ன நிலைமை? SBI வங்கி உரிமை கோரியிருப்பது உண்மைதானா? உண்மைதான். SBI மண்டல மேலாளரிடம் பேசினோம். அவருடைய பெயர் ரமேஷ் பாபு. அவரிடம் பேசிய போது அவர் பல்வேறு தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக RBI அனுமதி பெற்றுத்தான் இந்த தொகை கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர் மூலம் வழியாக விசாகப்பட்டினம் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்ததாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இது முதல் முறை அல்ல என்றும் பல ஆண்டுகளாக இது போன்ற அதிக அளவிலான பணம் ரொக்கம் என்பது இது போன்ற தேவையின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு எடுத்துச் செல்வது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் என்ற ஒரு தகவலையும் அவர் சொன்னார். அது மட்டுமல்லாது இந்த முறை கூடுதலாக RBI சொல்லிவிட்டுத்தான் அனுமதி பெற்றுத்தான் உரிய ஆவணங்களோடு தான் இந்த பணத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துச் செல்லும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டதாக சொன்னார். ஆனால் நாம் இன்னொரு கேள்வியை கேட்டோம். தற்பொழுது தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்று வருவதால் தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்த ஒரு தகவலை நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் சொல்லீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டபொழுது அவருக்கு அதற்கு உரிய விளக்கம் அளிக்கவில்லை. எனவே தற்பொழுது இது சம்பந்தமான உண்மையான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருப்பதாகவும் இது குறித்து தற்பொழுது விசாரணைக்கு பிறகு இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் இந்த 570 கோடி ரூபாய் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் 3 லாரிகளும் விசாகப்பட்டினம் எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே அவர் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். மகாலிங்கம், 570 கோடி அப்படிங்கிறது சிறிய தொகை கிடையாது, பெரிய தொகை. இந்த தொகைக்கான ஆவணங்களை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட காரணம் என்ன? இந்த தொகை இன்று அதிகாலை சரியாக 2 மணி அளவில் திருப்பூரில் பிடிபட்டிருக்கிறது. பறக்கும் படையினர் அந்த 3 கண்டெய்னர் லாரிகளையும் நிறுத்தி சோதனை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த சோதனைக்கு சிக்காமல் தப்பி சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்களை துரத்தி சென்று அந்த 3 கண்டெய்னர் லாரிகளையும் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். இந்த கண்டெய்னர் லாரிக்கு முன்பாக ஆந்திரா காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உரிய ஆவணங்கள் என்று சொல்லும் பட்சத்தில் இந்த எந்த மண்டல வங்கியிலிருந்து எந்த மண்டல வங்கிக்கு எடுத்து செல்லப்படுகிறது, அதாவது கோயம்புத்தூரிலிருந்து விசாகப்பட்டினம் எடுத்து செல்வதற்கான ஆவணங்கள் எல்லாம் நகல் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த நகலை விட உண்மையான ஆவணங்கள் வேண்டும் என்ற ஒரு தகவலை அவர் கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தகவல் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு உண்மையான ஆவணம் அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமானது. இது குறித்து நாம் SBI அதிகாரிடம் தொடர்ந்து கேட்டோம். அப்பொழுது அவர்கள் சொன்ன தகவல் என்னவென்றால், எங்களுக்கு காலை 8 மணிக்கு தான் தகவல் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு உரிய முறைப்படி உண்மையான ஆவணங்களை நாங்கள் அவர்கள் முன்பு, அதாவது தேர்தல் அதிகாரிகள் முன்பும் வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்பு சமர்ப்பித்தோம். அதற்கு பிறகு அவர்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினார்கள். அந்த சந்தேகங்கள் எல்லாம் நாங்கள் தீர்த்தோம். தற்பொழுது எந்த குழப்பமும் இல்லை. எங்கள் பணம் SBI-யோடு தான் என்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விசாகப்பட்டினம் மண்டல மேலாளர் அலுவலருக்கு எடுத்துச் செல்லப்படும் என்ற தகவலையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.